ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி தாங்க அர்த்தம் தெரிஞ்சுது. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பீக்கங்காய் தோல் வச்சு பீக்கங்காய் சட்னி செஞ்சுட்டேங்க. தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பீக்கங்காயை வச்சு பீக்கங்காவும் பாசிப்பருப்பு கூட்டு செஞ்சுட்டேங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அதாங்க சொன்னேன். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் டெக்னிக்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. போன ஷார்ட்ஸில் பீக்கங்காய் தோலை வச்சு எப்படி பீக்கங்காய் தோல் சட்னி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஷார்ட்ஸில் பீக்கங்காய் பாசிப்பருப்பு போட்டு எப்படி கூட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வெட்டி வச்சு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 5 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துட்டு கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பீக்கங்காயை ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. பருப்பு போட்டிருக்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாசிப்பருப்பு நசுக்கி பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நசுங்கணும். இப்படி நசுங்குச்சுன்னா காயும் பருப்பும் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பீக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.